ஹலோ மக்களே, வணக்கம். இப்போது பிக் பாஸ்லேருந்து ரெட் கார்ட் கொடுத்து வெளில அனுப்பது பார்வம், கமருதீனும். ஸோ இவங்களை இப்போ விஜய் டிவி கூப்பிட்ருக்காங்க. ஃபைனலுக்கு விஜய் டிவி 2 பேரையும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி பார்வதிக்கு ஒரு கால். என்னென்னா, ஃபைனலுக்கு கிராண்ட் ஃபினாலேக்கு நீங்கள் வரணும்னு விஜய் டிவிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நான் வரமாட்டேன், என்னால் வர முடியாது, அன்றைக்கி நான் அசிங்கப்பட்டு தான் வந்தேன், எனக்கு ரெட் கார்டு கொடுத்து அன்றைக்கி நான் அனுப்பும்போது அன்றைக்கி நான் அசிங்கப்பட்டு தான் வந்தேன், ஸோ அதனால என்னால் அங்கே வர முடியாது, அன்றைக்கி நான் வெளியில் வரும்போது என்னை பிக் பாஸ் சென்ட் ஆஃப் பண்ணலை, அங்கேருந்து ஹவுஸ்மேட்ஸ் யாரும் சென்ட் ஆஃப் பண்ணலை, நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் ஓடினதுக்கு மக்களுக்கு தெரியும், யாரால் ஓடுனுச்சு, யாரால் டிஆர்பி ஏறுனுச்சு, எல்லாமே தெரியும். ஸோ அதனால் என்னால் வர முடியாது, எங்கள் அம்மாவை கூட ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, நான் பட்ட அசிங்கப்படாதுன்னு எங்கள் அம்மாவும் பட்டிருக்காங்க, ஸோ அதனால் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதன் மூலிமா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னன்னாக்க கமருதீன் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஃபினாலேயில் கண்டிப்பாக கமருதீன் வருவார் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியிருக்காங்க. ஸோ கமருதீன் கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்துட்டு தான் சொல்லிடுறாங்க, பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சதாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல. ஆனால் இதுக்கு காரணம் யாருன்னா, நம்ம வினோத் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினோத் தான் கமருதீனுக்கு ஃபோன் பண்ணி கமருதீனை வர சொல்லியிருக்காப்புல. ஃபினாலேக்கு உன்னோட ரெட் கார்டு இதை நீ சரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உன்னோட லைஃப்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதனால் ஃப்ரெண்டோட அட்வைஸை கேட்டுட்டு, வினோத்தோட அட்வைஸை கேட்டு கமருதீன் ஷூட்டிங்க்கு வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.